கே வீரமுத்து வி லட்சுமி கேவி. என்ன வீரமுத்து? வீரமுத்தா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல குங்குமத்தை வச்சுக்க. நீ என்ன வச்சுக்கிறது? நானே வச்சு விடுறேன். என்ன நாமம் போடுற? உன் நெத்திய பார்த்த உடனே நாமம் போடணும் போல தோணுச்சு. ஏண்டா நான் நின்னுகிட்டே இருக்கேன், நீ உட்காந்துட்டே இருக்க. நான் ஒரு பெரிய ஆபீசர். பெரிய ஆபீசர்? டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளைதான். அறவேன் என்ன அடிக்கிற? உத்துவேன். நேரம் பத்தல. ஐ உலக உருண்டைக்கு முடி முளைச்ச மாதிரி சின்ன பிள்ளையில உதிர்ந்த முடி வளரவே இல்லையா? வேர் இஸ் ஒரு ஒய்ஃப்? யாரு? லட்சுமியா? அதான்டா, நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணமே, அவளுக்கு நான் பொட்டு வைக்கணும். நீ என்ன சொல்றது? நானே வச்சு விடுறேன். கால் எடு, இதுல கொண்டு போய் வச்சிருக்கிய. லட்சுமி, லட்சுமி. யார் இவன்? ஓ, நம்ம பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனா இருப்பான் போல இருக்கு. அதான் இப்படி மரியாதை இல்லாத நடந்துக்கிறான். இது அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு வேற சண்டை போடுவா. நாம கொஞ்சம் அனுசரிச்சு போக வேண்டியதா. லட்சுமியா? கள்ளி, என்னடி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிற? இந்த குங்குமத்தை வச்சுக்க. உன் முகத்துக்கு குங்குமம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஆமா, வீரமுத்துவ சரியாவே கவனிக்கிறது இல்லையா? அவன் தலை வழுக்கையா இருக்குங்கிறதுக்காக அவன் தலையிலேயே தோசை ஊத்த ஆரம்பிச்சியா? நீங்க யாரு? அது இருக்கட்டும், இன்னைக்கு என்ன டிஃபன்? நீ என்ன சொல்றது? வீரமுத்துவே சொல்லிட்டான். எங்க இருக்கு தோசை? என்ன இது? யார் இவன்? வந்ததும் வராதமா டிஃபனை பத்தியே பேசிட்டு இருக்கான். ஓஹோ, அவருக்கு சொந்தக்காரன் போல இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டா தகராறு வரும். நமக்கே வம்பு. லட்சுமி வா. வீரா உட்கார்ற. சாப்பிடுறியா? அப்புறம் சாப்பிடுறீங்கறியா? சரி இந்தாங்க, 2 வடையா வச்சுங்க. ஆசமா 2 வடை. என்னங்க உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்குமா? உளுந்த வடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஓட்டையை நான் கட்ட வரல போட்டதா ரொம்ப பெருசா இருக்கு. இதுவும் உளுந்து வடை தான். எல்லா வடையும் எடுத்து வை. எல்லா வடையுமே எடுத்து வைக்கணுமா? சொந்தக்காரங்கன்னு ரொம்ப தான் பாசம் பொங்கி வழியுது. என்னங்க, இந்தாங்க எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. டேய், வேர்க்குது இல்ல? ஃபேனை போடுங்க. கரண்ட் இல்ல. கரண்ட் இல்லன்னா என்ன? விசிறி இருக்குல்ல, எடுத்து வீசுங்க. வீசுங்க. சொல்லுதுல, வீசுறா. இல்லைன்னா கொமட்டிலே குத்துவேன். முதல்ல குத்துனல்ல, பல்ல உடைப்பேன். வீசுறா. எல்லாம் என் தலையெழுத்து. தலையில எழுதுனா வழுக்கும். இந்த பக்கம் வேர்க்குது, நான் வீசுறேன். அந்த பக்கம் வேர்க்குமில்ல, நீ எடுத்து வீசு. சொல்றான்ல, வீசுடி. வீசுமா. ஐயோ, ஐஜிக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவரா இருப்பார் போல இருக்க. ஐஜி பொண்டாட்டி பரிமாறாங்க. ஐஜியே இவருக்கு வீசிட்டு இருக்காரு. இவரை புடிச்சிருந்தோம், நம்ம ப்ரமோஷனா போயிருக்கோம். நாளைக்கு இவரை வீட்டுக்கு இழுத்துக்கிட்டு போய் விருந்து கொடுத்து வீசி ப்ரமோஷன் வாங்கிட வேண்டியதான். ஆல் போலீஸ் சார் கோ. பொங்கப்பா. கூட்டமா ஓடி வரீங்க? போராட்டமா இல்ல ஊர்வலமா? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க சம்சாரம் கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடுறாங்களாமே. ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? அதுக்கு என்ன அப்போ? அத நாங்கெல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? சத்தம் போடாம ஜன்னல் வழியா பாத்துட்டு போங்க. சரி வாங்க வாங்க. புருஷன் ஊர்ல இல்லையாமே? என்ன ருசி, என்ன ருசி. நல்ல வெடா கோழி. புரியாத பயலுங்க. கோழி அடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டா அன்னையோட கோழி சாப்பாடு சரி, இப்படி சாப்பிட்டா தினசரி கோழி சாப்பாடு சாப்பிடலாமே. என்ன மனமா இருக்குது. ஏண்டி, நான் கோழிச்சோறு சாப்பிடுறத வேடிக்கையா பாக்குறீங்க? மரியாதையா ஆளுக்கு 10 ரூபாய கீழே வச்சுட்டு போயிருங்க, இல்ல விட மாட்டேன். ஆமா, ஓடி போயிட்டாங்க. இந்த ஆளுங்க இவரை காவலுக்கு வச்சுட்டு சாப்பிட்டா அம்மட்டு பேரை வேடிக்கை பார்க்க விட்டுட்டாரு. என்னங்க என்னங்க, நான் சாப்பிட போறேன், கொஞ்சம் பாத்துக்குங்க தானே சொன்னேன். எங்க பண்ணீங்க? வெத்தலைக்கு சுண்ணாம்பு பத்தல, காசு கொடுத்து வாங்குவானேன்னு எதிர் வீட்டு சுபத்துல சுண்ணாம்பு சுரண்டிக்கிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் நோஞ்சிட்டாங்க. ஆமா, உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இந்த கோழி முட்டை போட்டு எவ்வளவு நாள் ஆகுது? கோழியை தினமும் இப்படி தலைகீழ கட்டி தொங்க விட்டா முட்டைய கீழே போடாது, மேல கடாசம். அதெல்லாம் எனக்கு தெரியாது.
முதல்ல இந்த கோழி முட்டை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காட்சி இதுக்கெல்லாம் நானா பொறுப்பு? கோழிக்கு இடுப்புலி வரலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாள் இந்த கோழி முட்டை போட்டு ஆகணும். இதுக்கெல்லாம் போய் கெடு வைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்குதா? இப்படி பணத்தை சேர்த்து சேர்த்து கடைசியில உன் மகளுக்கு தானே கொடுக்க போறேன். என்னது? என் மகளுக்கு நான் கொடுக்க போறேனா? எவன் என் பொண்ணுக்கு ₹1,00,000 கொடுக்கறானோ அவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். ஓஹோ, உன் பொண்ணுக்கே விலை வச்சிட்டியா? ஆமா. எனக்கு என்ன விலை வச்சிருக்கிற? உங்களுக்கா ₹108 கொடுத்தா போதும், தள்ளி விட்டுருவேன். 108? ஆ. நான் என்ன செதர் தேங்காயா? ஆ? என்ன? ஒண்ணும் இல்ல மாமா, உன்னை ஒரு வழி பண்றேன். ஆ. இதுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன். ஹலோ சுமலதா, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. நான் உங்களோட பேச மாட்டேன். பேச மாட்டியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஹலோ லீலா. யாரு லீலா? இப்பதான் பேச மாட்டேன்னு அதுக்குள்ள மனசு மாறிட்டியா? எனக்கு நல்லா வேணும். உங்களை போய் காதலிச்ச பாருங்க, எனக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது. அப்பா, இன்னைக்குதான் நீ உண்மையை பேசிருக்க. சும்மா இருங்க. களைப்பா இருக்கீங்க, இதை குடிங்க. பரவாயில்லம்மா, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி. சாப்பிடுமா? ஏங்க, என் மேல இவ்வளவு பிரிய வச்சிருக்கீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியே இருப்பீங்களா? சீ பைத்தியம், இப்படி எல்லாம் கேட்காத. எனக்கு கல்யாண பெண்கள் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றீங்க? இது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். அதானே. 4 நாளா என்ன பார்க்காம எங்க சுத்த போறீங்க? அதை ஏன் கேக்குற? 4 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா திடீர்னு காணாத போயிட்டார். எங்க போனாரோ என்ன ஆனாரோ. அப்பா எங்க இருக்கீங்க? இங்க இல்ல. ஐயோ பாவம், மாமா எங்க கஷ்டப்படுறாரோ. அவர் ஏன் கஷ்டப்படுறாரு? ஊர்ல யார் யார கஷ்டப்படுத்துறாரோ? ஜாலிலோ ஜிம்கானா ஜாலி. இதான் சுக்கிரதசை. பொழுது போல சினிமாவுக்கு போலாமா? தனியா போனோம், அந்த பழைய இன்ஸ்பெக்டர் புடிச்சுக்குவான். இந்த வீட்டுல பொண்ணு இருந்தாலும் கூட்டிட்டு போகலாம். ஏன் நம்ம லட்சுமி இல்ல? கண்டவனை எல்லாம் சொந்தக்காரன் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுருக்காரு. வந்தவன் சும்மா இருக்கானா? கைய பிடிக்கிறான், கன்னத்தை கிள்றான், நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறாங்கிறான். எல்லாம் என் தலையெழுத்து. லட்சுமி, நெத்திய காட்டு பொட்டு வைக்கிறேன். வேண்டாங்க, வச்சிருக்கேங்க. பொழுது போல வா. எங்க? சினிமாவுக்கு போலாம். சினிமாவுக்கா? ஐயோ, இவர் கூட போகலன்னா என் சொந்தக்காரன் கூட சினிமாவுக்கு போக கூடாதான்னு சண்டை போடுவாரு. நமக்கே வம்பு. என்ன யோசிக்கிற? ஒண்ணுமில்லையே, போலாங்க. முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன் வீரா. நான் சினிமாவுக்கு போயிட்டு வர்றேன். சினிமாவுக்கா? லட்சுமி கூட வர்ற. ஏங்க, அடுப்புல பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அவர் குடிச்சிட சொல்லுங்க. பாலை குடிச்சிட்டு கவுந்தடிச்சு படுத்துக்க. பத்துமா? இது சக்கரை டப்பா வச்ச உப்புன்னு எழுதி ஒட்ட சொல்றேன். எல்லாம் காரணமா தான் ஒட்ட சொல்றேன். இதுல எறும்பு கண்ணா பின்னான்னு முக்கியது. இத பார்த்தது ஏமாந்து ஓடிடுமில்ல. சமத்தி சந்தைக்கு போனாலாம், வட்டி கிண்ணியா போச்சான். அது போட்டோம். ஒரு 20 ரூபாய் எடு. எதுக்கு? நம்ம ஊர்ல பொங்கல் திருவிழா வருது இல்ல, கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வீடு 20 ரூபாய் வசூல் பண்றாங்க. ஒண்ணு வேண்டாம், அந்த பாட்டை நான் பாடுறேன். வசூல்ல பாதி என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. பாட்டு மட்டும் இல்லம்மா, கூடவே ஆட்டமும் ஆடணும். ஏன் நான் ஆட மாட்டேனா? 4 பேர் பாப்பாங்களே. 4 பேர் பார்த்தா என்ன பணம் வருது இல்ல?